மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு. இந்த உலகம் எப்படி ஐம்பூதங்களால் உருவாகி இருக்கோ, நம்மளுடைய உடலும் ஐம்பூதங்களால் தான் உருவாகி இருக்கும். ஸோ அதில் வாத பித்த கஃபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்றில் என்ன பாதிப்பு இருக்கோ அதுதான் நமக்கு நோயாக வருது. ஸோ வாதம் அப்படிங்கிறது என்ன, அது எந்த மாதிரியான வேலைகளை நம்ம உடம்புல செய்யுது, வாதம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், இதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன உணவுகளையும் வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். வாதம் அப்படிங்கிறது ஆகாய பூதமும் காற்று பூதமும் சேர்ந்து உருவாகக்கூடிய விஷயம். ஸோ நம்மளுடைய வீடுகள்லாம் பாட்டிமார்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். செரிமான கோளாறு இருக்குது அப்படின்னா ஸோ வாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மூட்டுகளில் வலி இருக்குது, ஸோ உடம்புல ஏதாவது ஒரு வலி இருக்குது அப்படின்னாலே வாதம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க, மூட்டு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் நரம்புகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்க்கின்சனை நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய மூமெண்ட்ஸில் மூட்டுகளில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, அதே மாதிரி நரம்புகளில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா வாதம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாதம் நம்ம உடம்புல இந்த வேலையை தான் செய்யுது. ஸோ இந்த இடங்கள்லாம் பாதிப்பு இருக்குது, ஒரு மூட்டு வலி இருக்குது, செரிமான கோளாறுகள் இருக்குது, சரியான இரவு தூக்கம் இல்லை, நரம்புகளில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வாதம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது அந்த மாதிரியான நிலைகளில் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும், என்னென்ன வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ முக்கியமாக என்ன மூலிகைகளை பயன்படுத்தணும் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாதம் எப்போவுமே காற்றோட ஒரு தன்மையும் ஆகாயத்தினுடைய ஒரு தன்மையும் இருக்கிறதுனால வறட்சி தன்மையுடைய ஒரு உடலாக இருக்கும். எப்போல்லாம் அதிகமாக வறட்சி தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோமோ ஸோ அப்போல்லாம் வாதத்தினுடைய தன்மை அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிழங்கு வகைகள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி அதிகமாக பயறு வகைகள் எடுத்துக்கிறது, எண்ணெயில் பொரிச்ச சிப்ஸ் வகைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது. இதெல்லாம் எடுத்துக்கும் போதே நமக்கு அதிகமாக ஏப்பம் வர்றதோ இல்லை உடம்புல நிறைய கேஸ் ஃபார்மேஷன் வர்றது, உடம்புல வலிகள் அதிகமாகுது, மலச்சிக்கல் உண்டாகிறது, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஒரு வாமான கொஞ்சம் வெதுவெதுப்பான கொஞ்சம் எண்ணெய் தன்மையோடு இருக்கக்கூடிய நம்ம தாளித்து எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தான் நம்ம நிறையா எடுத்துக்கணும். கஞ்சி வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காய்கறிகளை நல்லா குழைவாக வேக வச்சு அதை நம்ம தாளித்து எடுத்துக்கிறது, இது எல்லாமே வாதம் சார்ந்த உடலர் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது. என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கிழங்கு வகைகள், வாழைக்காய், அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், சிப்ஸ் வகையான உணவுப் பொருட்கள், ரொம்பவும் வறட்சி தன்மையோடு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது, உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ். ஸோ வாத உடல்லாம் இருக்காங்கன்னா என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்துக்கலாம், சீரகம் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் பூண்டு, பெருங்காயம், மஞ்சள், இந்த மாதிரியான அஞ்சரை பெட்டி சார்ந்த ஸ்பைசஸ் எல்லாமே வாத உடலில் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பருப்பு சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூண்டோ இல்லை அதில் ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெய் விடுறது, இல்லை அதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லா உணவுப் பொருட்களையும் மஞ்சள், சீரகம், சோம்பு இதை நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ வாத உடலினர் இந்த வகையான ஸ்பைசஸை கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக நம்ம எண்ணெய் சார்ந்த உணவுப் பொருட்களை கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எண்ணெய் சார்ந்த உணவுன்னு சொல்லும்போது நல்லா வறட்சி தன்மையோடு ட்ரை ஆகிற மாதிரி டீப் ஃப்ரைடு ஃபுட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆனால் நெய், நல்லெண்ணெய், இது ரெண்டுமே வாத உடலுக்கு ரொம்பவே நல்லது. வாத உடலாக இருக்கீங்கன்னா காலையில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் எடுத்துக்கலாம். நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சமைக்கிறது வாத உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது உங்களுக்கு வாதத்தோட தன்மையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இதுவும் வாத உடலுக்கு ரொம்ப 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 அவசியம். ஏன்னா வாத சம்பந்தமான ஒரு உடலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டைமை
எப்போவுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்து நிறைய வேலைகளை வந்து செய்வாங்க. ஒரு நாளைக்கு எந்த வேலையுமே வந்து செய்ய மாட்டாங்க. இந்த டைமில் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒரு வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. அதே மாதிரி அவங்க எழுந்திரிக்கக்கூடிய டைம், தூங்கக்கூடிய டைம், இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ரெகுலராக ஒரே டைமை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வாதத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலேயும் முக்கியமாக காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டு நைட்டு 10 மணிக்குள்ளே தூங்க போகிறது அப்படிங்கிறது வந்து வாத உடல்நர் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 5வது, வாத சம்பந்தமான உடல்நர் வந்து பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். சரியான இரவு தூக்கம் இல்லை, உடம்பு முழுவதும் வலி இருக்குது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அபியங்கம்னு சொல்லக்கூடிய மசாஜ். ஸோ எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கிறது வந்து எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்கிறது, இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே போல் நம்மளுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதுக்கான எனிமா சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக இருக்கிறனால உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், வாதமும் வந்து கரெக்டான ஒரு நிலைக்கு தன்னிலைப்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நசிய சிகிச்சை முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வறட்சி தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு, ஸோ மூக்கு எல்லாமே வந்து அடிக்கடி அவங்களுக்கு வறண்டு போயிடும், ஸோ அந்த பகுதிகளில் வந்து அடைப்பு வந்து உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நல்லெண்ணெயை வந்து ஒரு 2 சொட்டு மூக்குத்துளை வழியாக நம்ம வந்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வறட்சி தன்மை எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அடுத்ததாக என்னதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஸோ வாத சம்பந்தமான ஒரு உடலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சமைச்ச உணவும் சமைக்காத உணவையும் சேர்த்து எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சாதத்தினுடைய நம்ம வந்து ஒரு வேக வைக்காத கேரட்டோ இல்லை வந்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறைய ரா ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா செரிமான சக்தி உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வாத சம்பந்தமான ஒரு உடலாக இருக்கீங்கன்னா நிறைய ஃபோன் பார்க்காதீங்க. ஏன்னா எப்போவுமே எமோஷன்ஸை வந்து அதை அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு எப்போவுமே மைண்ட் வந்து ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக, காற்று எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. இந்த ஒரு காரணத்தினால முக்கியமாக நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்க்ரீன் டைமை நம்ம லிமிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாதம் அதிகமாகாமல் மெயினாக நைட்டில் நல்ல தூக்கம் வர்றதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணுறது. வாத சம்பந்தமான உடல்நர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் தின்னாக தான் வந்து இருப்பாங்க, உடம்பு ஒல்லியாக தான் வந்து இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் உடம்புல நிறைய வலிகள் வந்து இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ ஏன்னா இவங்க வந்து 2 விஷயமும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க, எதுவுமே பண்ணாத ஒரு நாட்களும் வந்து இருக்கும். ஸோ ஒரே நாளில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுவும் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் நிறையா பண்ணுறது, அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். வாத உடல்நர் வந்து நடைப்பயிற்சிங்கிறது அது உங்களுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு பயிற்சி. நடைப்பயிற்சி அது கூட வந்து யோகாசன பயிற்சிகளில் வந்து பாலாசனம், பவன முக்தாசனம், வீராசனம், நாடி சுத்தி பிராணாயாமா, இந்த மாதிரியான பயிற்சிகளை வாத சம்பந்தமான உடல்நர் வந்து பண்ணாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்து வராது. இந்த 3 விஷயத்தையும் வாத உடல்நர் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். என்னென்ன வகையான மூலிகைகள் வந்து எடுத்துக்கலாம்? திருஃபலா ரொம்பவே வந்து நல்லது, அதே மாதிரி அமுக்ரா வந்து ரொம்பவே நல்லது. வாத சம்பந்தமான உடல்நர் அதிக புளிப்பு துவர்ப்பான உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்தணும். ஏன்னா புளிதுவர் விஞ்சுக்கரியால் பூரிக்கும் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வாத சம்பந்தமான உடல்நர் வந்து என்னென்ன மூலிகைகள்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். திருஃபலா வந்து எடுத்துக்கலாம், அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம், சீரகம் சார்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்த வாத சம்மணி சிறப்பும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான சார்ந்த பிரச்சனைகள் வராது, நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும், நரம்புகளில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, உடம்புல உண்டாகக்கூடிய வலிகள் எல்லாமே வந்து குறையும். வாதம் அப்படின்னா என்ன? வாதம் நம்ம உடம்புல என்னென்ன வேலைகள் எல்லாம் வந்து செய்யுது, இது பாதிக்கப்படும் போது என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து ஏற்படும், இதை சரி செய்யறதுக்கான உணவு முறை மாற்றங்கள் என்ன, வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு 10 டிப்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.